இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் தான். நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். 1/2 கேஜி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலானா குழம்பு மசாலா இல்லை கறி மசாலா இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, கருவேப்பிலை, லெமன், அதுக்கப்புறம் முக்கியமானது ஃப்ரைட் ஆனியன்ஸ். நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு ஹாஃப் மூனாக ஒரு 2 to 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்துகிட்டு கட் பண்ணி அதை நல்லா அப்படியே பொரித்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறதே. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த சிக்கனோட ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பொரிச்சு வச்ச ஃப்ரைட் ஆனியன்ஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டியான தயிர் போட்டுக்கோங்க. அப்புறம் மெயின் இந்த எலுமிச்சைப்பழம். நான் வந்து கொஞ்சம் டேங்கியாக இருந்தால் தாங்க இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு வரணும். அதனால் நான் வந்து ஒரு 1 லெமனே யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அந்த இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வரணும். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெளியே எடுத்த அப்புறம் அதே கடாயில் பொரிச்சு வச்ச அதே கடாயில் எண்ணெய்லாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அதில் இருக்க ஆயிலே போதும். அப்படியே இதை ஃபுல்லாக இது டம்ப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மீதி கொஞ்சம் மசாலா இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மூடி போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். ஸோ இந்த சுக்கா செய்கிறதுக்கு மெயினாக நீங்கள் அதை எப்பவுமே வந்து எவ்ரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம போட்ட அந்த கர்ட் ஆகட்டும், லெமன் அதெல்லாம் அவ்வளோ சாஃப்ட் ஆகும் அந்த சிக்கனை. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி. இது சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பாய்.